வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு நம்ம தலை ஏகே அஜித் குமார் அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துல ஹீரோயினா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. வில்லன் ரோல்ல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காரு. விடாமுயற்சி படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். இந்த கதை வெளிநாட்டுல அசர்பைஜான் நாட்டுல நடக்குது. நம்ம ஹீரோ தலை அஜித்தும் த்ரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப த்ரிஷா பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல த்ரிஷாவோட கர்ப்பம் கலைஞ்சிருது, குழந்தையும் இறந்துருது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் த்ரிஷாவும் நம்ம அஜித்தும் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்த மொத்த சந்தோஷமும் போய் இப்ப ரொம்பவே சோகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அந்த சோகத்துல இருந்து அவங்களால மீள முடியல. ரெண்டு பேருமே முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில ஹீரோயின் த்ரிஷாவுக்கு வேற ஒருத்தர் மேல அஃபேர் வருது. இந்த மாதிரி நான் வேற ஒருத்தர் விரும்புறேன், அதனால நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா நம்ம ஹீரோ அஜித் கிட்ட த்ரிஷா சொல்ல, ஹீரோக்கும் ரொம்ப வருத்தம் தான், இருந்தாலும் டைவர்ஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கான ப்ரொசீஜர்ல நடக்கிற வரைக்கும் நான் என் அப்பாவோட வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நானே ஒண்ணு உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அஜித்தும் த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு கார்ல ரோடு வழியா ஹீரோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களை குறி வச்சு ஒரு கேங் பிரச்சனை பண்றாங்க. இந்த கேங் பண்ற பிரச்சனைக்கு அப்புறம் நட் ரோட்ல இவங்களுடைய கார் ரிப்பேர் ஆகி நிக்குது. அந்த நேரத்துல ஒரு பெரிய ட்ரக் வண்டியில நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் அவருடைய லவர் ரெஜினாவும் வராங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா எங்களால ஒரு ஆளை தான் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்னோட ஒய்ஃபை மட்டும் கூட்டிட்டு போங்க, பக்கத்துல ஏதாவது ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ இருந்தா அங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. த்ரிஷா போனதுக்கு அப்புறம் காரை செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் கார்ல சின்னதா ஒரு ஒயர் கலந்து இருக்கு. அதை சரி பண்ணதுமே கார் ஓடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அஜித் த்ரிஷாவை தேடி கிளம்புறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. இது எல்லாமே ஒரு பிளான். நம்மள பிளான் பண்ணி ஏமாத்தி ஒய்ஃபை கடத்திட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. த்ரிஷாவை கடத்திட்டாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் தல அஜித் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, த்ரிஷாவை கடத்தினா அந்த கேங் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயின் த்ரிஷாவை ஹீரோ அஜித் உயிரோட காப்பாத்தினாரா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய ரீமேக் வெர்ஷன்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்னதான் அந்த படத்துடைய கதையை அப்படியே எடுத்திருந்தாலும் டைரக்டர் அவருடைய ஸ்டைல்ல கொஞ்சம் வித்தியாசமா இந்த படத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த படத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த படத்துல எந்த ஒரு பிளாஷ்பேக் சீனும் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா கான்செப்ட் என்னவோ அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் எப்படி பாத்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பிளாஷ்பேக் சீனை இந்த படத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு மட்டும் பிளாஷ்பேக் சொல்லாம வில்லன் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கும் ரெஜினாவும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு சொன்ன பிளாஷ்பேக் ஓகே, வில்லனுக்கு அந்த பிளாஷ்பேக் தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே நம்ம தலை படம் அப்படின்னா மாசான ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதை விட மாசான ஒரு சாங் அப்படின்னு சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படத்துல அது எதுவுமே இல்ல. சிம்பிளா ஹாலிவுட் ஸ்டைல்ல இன்ட்ரோ எதுவும் இல்லாம நம்ம தலை ஏகேவை காட்டி அப்படியே படத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷத்திலேயே பிளாஷ்பேக் ஓபன் பண்ணி ஸ்வேதியா அப்படிங்கிற அந்த சாங் ஒன்னு பிளே பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிளாஷ்பேக், கொஞ்சம் ரியாலிட்டியில நடக்கிறது அப்படின்னு மிக்ஸ் பண்ணி காட்டிட்டு ஒரு பாயிண்ட்ல மாசான ஒரு இன்டர்வல் சீன் வருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாவும் போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம தலை ஏகே இறங்கி அடிப்பாரு. ஃபைட் சீனும் செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். நம்ம ஏகேவோட கேரக்டர் ரொம்பவே பொறுமையான ஒரு கேரக்டரா காட்டியிருக்காங்க. அந்த வில்லன் கேங் பண்ணக்கூடிய அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு இருந்த மனுஷன் பொடி பசங்க எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அப்பவும் அந்த மனுஷன் அடி வாங்கிட்டு ரொம்பவே பொறுமையா இருப்பாரு. எனக்கு அந்த சீனை பார்க்க ரொம்பவே டென்ஷனா இருந்துச்சு. என்னடா தலைமையிலே கைய வைக்கிறீங்க பொடி பசங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து நம்ம ஹீரோ அஜித் ஆக்ஷன்ல இறங்குவாரு. இப்ப அவனுங்க எல்லாருமே தெரிச்சு விடுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. விடாமுயற்சி படம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம தல அஜித் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் ஒரு கெத்தான ஆளு அப்படிங்கறதையே மறந்துருங்க. ஒரு நார்மலான காமன் மேன் அவருடைய வாழ்க்கையில திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்த்து அந்த காமன் மேன் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு மைண்ட் செட்டோட இந்த படத்தை பாத்தீங்கன்னா தான் அந்த கேரக்டருடைய வலியும் அந்த வேதனையும் உங்களுக்கு புரியும். இந்த படமும் உங்க கூட கரெக்டா கனெக்ட் ஆகும். இப்படிதான் இந்த படம் முழுக்கவே நம்ம தல அஜித் ஒரு காமன் மேனா வில்லனுங்களோட தனி மனுஷனா சராசரியான காமன் மேனாவே போராடுறாரு. அவருடைய கேரக்டருடைய எமோஷனல் உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். படத்துடைய கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா காருக்குள்ளே வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. தரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, டீசென்ட் வாட்சா இருந்துச்சு. இன்டர்வல் தரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வெறித்தனம், தலையோட சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். டோட்டலா சொல்லணும்னா ஒரு நல்ல படம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யாருக்காக பாக்குறீங்களோ இல்லையோ தல அஜித்துக்காக கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய படங்கள்ல நம்ம தல அஜித்தை கெத்தா பார்த்திருப்போம். இந்த படத்துல எந்த ஒரு கெத்தும் இல்லாம, மாஸ் எலமெண்ட் இல்லாம, எந்த ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் டைலாக்கும் இல்லாம சராசரி ஆளா நம்ம அஜித் அவர்கள் ஒரு காமன் மேனாவே நடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அதுல நடிச்சிருக்காரு. இதுவும் நல்லா இருக்கு, நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.